காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேற்று வர ஆசைப்பட்ட ஆசைகள் வீடுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிழி நோகுதடி ஆரிரோ 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 ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன் ஆட்டுகிறே மனசே யார விட்டு போது சொல்ல ஒவ்வொரு என்ன சொல்றேன் காரணம் என்னாச்சு தண்ணீர் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதே பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி வாடா படுத்தும் வாடா கற்பா வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லைனா பாட்டு படிப்பே உடுக்கை அடிப்பே சாத்தானோட கூட்டில் அடைப்பே வந்துரு 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 நீரு நேர நாடு பட்டம் நாட்டிருந்து பார்த்தாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் அக்கறையும் நீதானே இந்த பக்கம் அத்தனை நீதானே உள்ளுக்குள்ள சுடேறி நானே பாடுறேன் உள்ளுக்குள்ள சுடேறி நானே பாடுறேன் நான் தரித்த போராடமே தேவடித்த பூச்சரவி தேவடித்த பாத்திரமே தேவனுரை பூச்சரவி கண்ணீர பிண்டாச்சே காரண பிண்டாச்சே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி எத்துவரே சத்து வச்ச ஆசைகள் மீறுதடி இருந்து நான் அழைச்சா நிம்மதியானதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி அருமையான இந்த பாட்டுக்கு நாரதருக்கு சம்மந்தம் இருக்கா? என்னமோ நாரதர் பொண்டாட்டி எவனோ கூட்டு போனது மாதிரி சாமி வேஷம் போட்டு இந்த பாட்டு பாடலாமா? முதல்ல தப்பு தானே. எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு பாடக்கூடாது. ஆனால் இப்போ பாடினாத்தே நாடகங்கள் ஓடுது, இல்லாட்டா அட்வான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு விஷயத்துக்கு எருமோட எந்த ஊர்லையும் சொல்லிட்டு யாரும் கேட்கல. என் மையன் நிர்வாகத்தில் இருக்கிறாப்புல மணிகண்டன், தயவு ஒரு காலை தொட்டு கும்புறேன், ஒன்னே ஒன்று செய்யுங்க. இல்லப்பா இல்லப்பா உங்க வாக்கு பொண்ணாகட்டும். ஏண்டா அந்த நாடக உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் சோடி கொடுத்துறீங்க. பப்புனுக்கு டான்ஸ், முருகனுக்கு வள்ளி, இந்த நாரதருக்கு 52 பொண்டாட்டி இருக்கு கதையில. ஒரு 2 பிள்ளையாவது சாமி எல்லா நாடத்துக்கும் கொண்டு வரல. இன்னைக்கு உங்களுக்கு சோடி அந்த நிக்கிறேன் பாருங்க என் தம்பி மண்டக்கட்டு மகாதேவி விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்லியிருக்கான் நொக்கம்ட ஐயர் நல்லா ஓதுறான் எப்படி இருக்கான். என்ன தொலைச்சிட்டேன், பல குடும்பத்துக்கு எடுத்ததில்ல அவன் ஒரு ஆள். ஆமாம், ஏன்னா அந்த மேடையில் ஆதிநாராயணன், அதே மாதிரி எங்கள் அண்ணன் திண்டுக்கல் முருகப்பா அப்படி பாடுவார் பாரு. அப்படிலாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளாம் வந்து உட்காந்துருக்கோம்டா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். என்ன ஒன்று, 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊரை நாடகம் போட்டால் பக்கத்தில் உள்ள 10 ஊர் வந்து பார்த்துச்சு.
இப்போ நம்ம ஊர்லேயும் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நேர்த்தி கடை வச்சுருக்கிறோம். எப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுன்னு ஒரு 10 பேர் நேர்ந்துருப்போம். கிடா வெட்டிக்கு கும்பிடணுன்னு ஒரு 10 பேர் நேர்ந்துருப்போம். ஆனால் நம்ம ஊரில் 40,000 ரூபாய்க்கு நாடகம் போட்டு எல்லாம் தூங்கணும்னு ஒரு நேர்த்தி கடை இருக்கும் போல். அதனால் அவங்க வாட்டு நல்லா தூங்குறாங்க, அவங்க வேலையை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். இதுக்குத்தான் நான் சொல்கிறது, காப்பு இன்னைக்கு அவுக்கக்கூடாது. 2 நாள் கழிச்சு தான் காப்பை அவுத்து விடணும். அதான் நான் அவுத்துட்டீங்களா காப்பை? தொடக்கூடாது, தொடவே கூடாது. காப்பை அவுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் என்ன கருப்பசாமி வரும், முனியப்ப சாமி வரும், எல்லாம் பாய ஆரம்பிக்கும். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அவன் இருந்தாலும் அன்னவளை பார்த்தால் இல்லை அடுத்தலாம் வரும்போது கரெக்டாக 7 மணிக்கு நாடகத்தை ஆரம்பித்து 12 மணிக்கு முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உட்காருவாங்க. இனிமேல் அப்படியே ஆரம்பிச்சிடணும், காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிடணும். என்ன செய்யுது அந்த ஐயாவே ஏன்ட்டு வருது. ஏன்னா இப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு நாடகத்தை முடிச்சிடணும். முடிச்சா கூட்டமும் இருக்குது, நம்மளும் ஃப்ரீயாக இருவோம். ஆமாம், இப்போ காரணம் நாளைக்கெல்லாம் வருவாங்க, நம்மளும் சேர்ந்து தூங்கிடலாம். நாளைக்கெல்லாம் எப்படி 15 பேர் வருவேன். ரேடியோவில் பாட்டை போட்டு கையை காலை நீட்ட போகிறேன், 1 லட்சத்தை வாங்க போகிறேன். ஆனால் நல்லா கும்கும்னு இருக்கும். நம்ம விடிய கத்தி கிடந்தாலும் 50,000 கொடுக்க ஆள் கிடையாது. எங்கள் மச்சான் சொன்னாராம், இதுக்கே 50,000 ரூபா, முதல்ல உங்கள் வாய் அடைக்கிற முதல்ல, அப்போ சரியா வரும். இருந்தாலும் அன்னவளை பார்க்கிற பொழுது ஆமாம் 4:30 கரகர பிரியா தீது நினைப்பார்க்கு யாருக்கு சொல்வேன், யார் குடியை நான் கெடுத்தேன், இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, சிவமே. கற்பனை கலந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமேடு அருமறை சிறப்பிலே, அற்புத கோலமீது அருள்மலை திறப்பிலே, சிவமே 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 சிவமே, இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே சிவமே. ஏது பிழை செய்தாலும் பிழையே செய்தாலும் தீது புரியாத தெய்வமே, தெய்வமே நீதி தலைக்கின்ற திருப்போரூர் கனி முதலே முருகா முருகா முருகா. காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் எதிர்க்கும் பூரணனே, பரிபூரணனே சிவமே. இது கரகரப்பிரிய ராகம். ஆமா, நாரதர் வேஷம் போட்டா, முருக வேஷம் போட்டா இந்த ராகம்லாம் பாடணும். அப்போ ஆனால் இப்போ பாடினா கல்லை விட்டு எறியுவேன். முத்துமுருகன் சொல்லுவேன், மாப்பிள்ளை மணக்குளம் ஊருக்கு இந்த பாட்டை தானே பாடுறேன், ஏன் மாற்றி பாடுவேன் தானே. எப்படி மாற்றி பாடுறது? அந்த பாட்டு தானா வந்த சந்தனமே சம்மதமே, தானா வந்த சந்தனமே உன்ன தலைவே என சம்மதமே, தானா வந்த சந்தனமே சந்தனமே தருவே சம்மதமே, வேறாலும் பறிக்காத அதிக தோற்றமே, யாராத படிக்காத மக்களாகவே, தானா வந்த சந்தனமே உன்னை தலை
குத்தாலமா நீ ஆனாரோட மாமா அமாய் மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா சேவலம் பார்த்து படிக்குது பார்த்து நீ பதில் சொல்லும் கேட்டு மனசு கொஞ்சேனே கல்லழகர் வைகையிலே கால்பதிக்கும் நேரத்திலே நான் மயங்கிட போடு வந்து நடனமானதிலே நடனநாதா ஒரு பாட்டாடு பாட்டிருக்கே பருவமுள்ள ரோஜாவே உன்னாலே ஆசோகத்தை கிட்டி கிட்டி சீர அடிச்சீனி சக்கரையே நீ ஏந்தி நிற்கிறையே உன்னை பார்த்து பார்த்து மனத்துக்குள்ள ஆசை வைக்கிறே அட செங்குருவி செங்குருவி காலமடை செங்குருவி சேதி கட்டி மாமணிக்கு போதுபடி செங்குருவி ஒட்டிகைய பாப்பமா ஒட்டவராதேமா போட்ட வெட்டி வச்சா என்ன நியாயமா கொஞ்சம் விளக்கிய கூட்டத்தை விலை கட்டிக்க சொல்ற அப்படி பார்ப்பேன் சாத்தி ஒன்னை எண்ணி காப்பகடா கண்பிடித்தேன் சாத்தி ஒன்னை எண்ணி காப்பகடா கண்பிடித்தேன் காப்பகடா கண்பிடித்தேன் நாடி உன்னை கொடுத்தேன் காப்பகடா கண்பிடித்தேன் நாடி உன்னை சித்திரைக்கு பக்கத்தில சேர்ந்திருக்கு வைகாசி போல் அந்த மகனியே வந்து முத்து ரத்தினமே நகையத்தானே கூப்பிடு கதவிட வந்தவனே கதவு தாண்டி வந்தான் என்று கதையாக சேர்ந்ததடி கங்கரத்தினமே மேல கொண்ட ஆசை முத்தமிய நித்த உண்டு சத்தியமா சொல்லுறடி கங்கரத்தினமே தல முடியாது கட்டி ரத்தினமே முத்து விளக்கோலை அஞ்சு வச்சேன் உத்தளந்த போது காத்திருந்தேன் விளக்கொலை எத்தி வச்சே புத்தகஞ்ச போட்டு காத்திருந்தேன் முத்து விளக்கு என்ன தந்தால் பெண்ணுக்கு தன்னை தந்தால் உத்தரவு போட்டு விடு ஒட்டிகளே சொல்லி கொண்டாலோ கொஞ்சமில்லை நடு சாமத்தில் இருக்கு சங்கதி தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே நீ திருடி கொண்டு போனது பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே ஊரு வாக்க ஒரு திருவோம் ஒரு திரு கண்ணா நம்ம ஊர்வலத்தில் ஆடிடுவோம் ஒன்றுல ஒன்னா ஒன்றுல நாடா வந்த தந்தனமே உன்ன தழுவே இருந்தாலும் வருகிறான் காவலன் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக அன்று சார்ந்த அற்புதமான இந்த இடத்துல ஆமாம் இன்றைக்கு விளக்கு பூஜையும் நல்லா இருந்துச்சு. அம்பாளுக்கு அலங்காரங்களும் அவள் கையால் அற்புதமான அடங்கமைச்சு. அதுபோல் இந்த ஆண்டு ஆமாம் ஆவணியில் எப்படியாவது எல்லா கோவிலும் கெட்டதுக்கான ஏற்பாடை பகவான் கொடுப்பார். போட்டி